உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபம் ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தன பஞ்சமாதிபதி புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். அந்த வகையில் புத சுக்கிர யோகம் ஏற்படுவதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டு. பூமியால் லாபம் வந்து சேரும். புதிய முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பு உண்டு. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பதிவதால் கல்யாண முயற்சிகள் கைகூடும். சுப செய்திகள் அதிகம் கேட்கும் மாதம் இது. குரு வக்ரம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவர் கார்த்திகை 2ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் என்பதால் இந்த வக்கர காலம் வளர்ச்சி அதிகரிக்கும் காலமாகவே இருக்கும். திட்டமிடாமலேயே சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் திடீர் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் இலாக்கா மாற்றம் ஏற்படலாம். பணத்தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். விருச்சிக ராசியில் சுக்கிரன். கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியையே பார்ப்பது யோகம்தான். இது ஒரு பொன்னான நேரம் மட்டுமல்ல, புதிய திருப்பங்கள் ஏற்படும் நேரமுமாகும். அங்குள்ள சூரியன் மற்றும் செவ்வாயோடு சுக்கிரன் இணைவதால் சுக்கிர மங்கள யோகம் ஏற்படுகிறது. எனவே உங்களுக்கோ உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ தாமதித்த திருமணம் தடையின்றி நடைபெறும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். தனுசு ராசியில் செவ்வாய். கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் அஷ்டமத்துக்கு வரும் இந்த நேரம் ஆரோக்கிய தொல்லை உண்டு. அதனால் மனக்கலக்கமும் மருத்துவ செலவும் அதிகரிக்கும். சேமிப்பு கரைகின்றதே என்று கவலைப்படுவீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. இடமாற்றம் ஊர் மாற்றம் எதிர்பாராமல் வந்து சேரும். விருச்சிக ராசியில் புதன். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பொன்னான நேரமாகும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். மண் பூமி வாங்கும் யோகம் உண்டு. மாமன் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். பயணங்களால் பலனுண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். சனி வக்ர நிவர்த்தி. மாதத்தின் தொடக்க நாளிலேயே தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எனவே தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. எதிர்பாராத விதத்தில் கேட்ட தொகை கிடைக்கலாம். 10ஆம் இடத்தில் சனி பகவான் பலம் பெறுவதால் பெற்றோரின் உடல்நலனில் கவனம் தேவை. பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும். பரிகாரம். இந்த மாதம் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பினை வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.